வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ருதி வீட்டில் இருந்து கோவச்சிக்கிட்டு வந்த விஜயா மனோஜோட ஷோரூமில் தங்கிட மனோஜ் ஷோரூம்க்கு லீவ் போட்டுட்டு அதை ஹோட்டலும் போர்டிங் அண்ட் லாட்ஜாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்குற முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட போய் சொல்ல எனக்கு என்னன்றாரு. ஆனாலும் மனசு கேட்காம விஜயாவை தேடி ஷோரூமுக்கு வர்றவர், ஏண்டா மனோஜ், உனக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவளை இங்கேயே வந்து வச்சிட்டு இருக்கிற, வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியது தானே, கடையை நடத்துகிற பொழப்பை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்க, அம்மா தான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன சொல்ல முடியும்? நான் எப்படி அவங்கள போன்னு சொல்ல முடியும்? அப்புறம் நான் ஏதாவது சொல்லி அவங்க கோவிச்சுக்குவாங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு அப்பாவியா முகத்தை வச்சுட்டு சொல்கிறாரு அவரு. அவரோட கவலை அவருக்கு. என்ன இவன் என்னை போங்கிற மாதிரி சொல்றான்னு விஜயா திடுக்குன்னு பாக்குறாங்க. சொல்லிட்டு அம்மா பக்கம் சாதாரணமா திரும்புற மனோஜ் அம்மா முறைக்கிறத பார்த்து ஐயோன்றாரு. உடனே அவங்கள சமாதானப்படுத்தியாகணும்னு ஓடி வர்றாரு. ஐயோ அம்மா, அப்படி இல்லைம்மா, நீங்க இருக்கிறது எனக்கு கஷ்டம்லாம் இல்லைம்மா. பாருங்க, உங்களுக்கு சுடுதண்ணி கூட என்னால் சரியா போட்டு தர முடியல, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூம் கூட இல்லை, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்க போய் இருங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜை பயங்கரமா முறைக்கிறாங்க விஜயா. கொஞ்சம் அதிர்ச்சியோட, என்னடா நீயும் என்ன போக சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க, இல்லம்மா, இப்போ உங்களுக்கு உடம்பு வேற முடியல, கடையில வேற டஸ்ட் அதிகமாயிடுச்சு, கிளீன் பண்ண ஆள் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படியா ப்ரோ, அப்படி எதுவும் சொல்லலையேங்கிறாரு சந்தோஷ். கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் ஜாட காட்ட, உடனே அவரும் புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த ஃபுல் கடையையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வர்றாங்கம்மா அப்படின்னு சொல்ல, அந்த முட்டாள் விஜயாவும் அப்படியே நம்பிக்கிறாங்க. ஆனாலும் எரிச்சலா மனோஜை முறைக்க, ஆமாம்மா, அதனால தாம்மா சொல்கிறேன், டஸ்ட் அலர்ஜி வந்து இன்னும் உடம்பு முடியாமல் போயிடும் அப்படிங்கிறாரு மனோஜ். ஜீவாவும் அவங்க பங்குக்கு, ஆமாங்க மேடம், இங்கே வாஷ்ரூம்லாம் கூட ரொம்ப சின்னதாக இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட தனி ரூம் எதுவும் இல்லை, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க மேடம் அப்படின்னு ஜீவாவும் இருக்க சிரமத்தெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறாங்க. விஜயா கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ரொம்ப தயங்குறாங்க. ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நாளில் கோர்ட் லீவு முடிஞ்சிடும், அது வரைக்கும் அங்கே போய் இருங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு ஏதோ ஆர்டர் போடுற மாதிரி, ஏய் முத்து, உன் பொண்டாட்டி வீட்டில் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, அவங்களுக்கு தேவையானதை ஒழுங்கா செஞ்சு கொடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு பெரிய வெண்ண மாதிரி சொல்றாரு மனோஜ். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அடங்குன்னு முத்துவம் பதில் கொடுத்துடுறாரு. விஜயா சும்மா பிடிவாதம் பிடிக்காம எங்க கூட வா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிடுறாரு. அத்தை வாங்க அத்தை, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ நான் அதை அங்க செஞ்சு தர்றேன், உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நாங்க யாருமே அங்க அப்படி நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அம்மா, அதுதான் அப்பாவே வந்து கூப்பிடுறாருல்லம்மா, போங்கம்மான்றாரு மனோஜ். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாவே நின்றுட்டு இருக்கவங்க சரி வரேன்னு ஒத்துக்க, உடனே முத்துவும் மீனாவும் வானத்துல இருந்து கடவுளே இறங்கி வர ஒத்துக்கிட்ட மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறாங்க பார்த்து. மனோஜும் சத்தம் இல்லாம அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விட்டுக்கிறாரு. அவருக்கு எப்படியாவது ராத்திரியான ரோகிணி வரணும், அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மோகினியோட பிடிக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. சரி கிளம்புங்கிற மாதிரி அண்ணாமலை பார்த்துட்டு இருக்க, விஜயா வெடுக்குன்னு திரும்பி, ஆனா ஒன்று, எனக்கு பிடிக்கலன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பேன், அப்புறம் என்னைய அங்கேயே இருக்க சொல்லி வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க விஜயா. உனக்கெல்லாம் பிடிக்காம போகாது, உன் மேல அக்கறை இருக்கவங்க தான் அங்க இருக்காங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. விஜயா பார்க்கலான்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்க, அத்தை உங்களுக்கு கண்டிப்பா அங்க எதுவும் பிடிக்காம போகாது அப்படிங்கிறாங்க மீனா. பிடிக்காம என்ன, எல்லாமே பிடிக்குங்கிறாரு முத்து. விஜயா காஃபியை குடிச்சிட்டு கையில டம்ளரோட நிக்க, மனோஜ் அவங்க அம்மா கையில இருந்து டம்ளரை வாங்கி ஜீவா கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் வச்சுட்டு அம்மாவோட பேக் எடுத்துட்டு வந்துறாரு. மீனாவும் விவரமா அங்கிருந்து நகர போன ஜீவா கிட்ட இருந்து டம்ளர் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. மனோஜ், நீ மட்டும் எப்படிடா இங்க தனியா இருப்ப, கஷ்டமா இருக்காதான்னு விஜயா ரொம்ப பரிவோட கேக்குறாங்க. கஷ்டமா இருந்தா இருக்கட்டுமா, அவனால தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம இந்த நிலைமையில நிக்கிறோம் அப்படிங்கிறாரு முத்து. அம்மா நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்றாரு மனோஜ். டேய் ஒழுக்கமா வியாபாரத்தை கவனி அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிங்க பண்றாரு மனோஜ். ஜீவா விஜயாவோட பேக் எடுத்துட்டு வர அதை ஓடி போய் முத்து வாங்கிக்கிறாரு. வாங்க போலான்னு சொல்லிட்டு முத்து நடக்க மீனாவும் நடக்கிறாங்க. சரிடா, பத்திரமா இரு, பத்திரமா பாத்துக்க
அப்படின்னு மனோஜ் கையை தட்டி கொடுத்துட்டு விஜயா அங்கிருந்து அண்ணாமலை கூட கிளம்புறாங்க. அப்பாடா, இனிமே சர்வெண்ட் வேலை மெய்டு வேலை பார்க்க வேண்டியது இருக்காது, கடவுளே அவங்க திரும்பி வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சந்தோஷம் ஜீவாவும் பார்த்துட்டு இருக்காங்க. 4-8 முன்னாடி போய் பார்க்குற மனோஜ் அவங்க கதவை தாண்டி வெளியே போனதும் அப்பாடா ஒரு வழியா போயிட்டாங்கன்னு நிம்மதியா பெருமூச்சு விட்டு இடுப்புல கைய வச்சுட்டு நிக்கிறாரு. எப்படா போவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தல்ல அப்படின்னு சந்தோஷ் கேட்க, ஆமா ப்ரோ, அவங்க இருந்தது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருந்தது. சும்மா ஏதாவது கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இதனால கடைக்கு யாருமே வர முடியலங்கிறாரு மனோஜ். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு யாருமேனா அப்படின்னு கேட்குறாரு மொட்டை பாஸ். கஸ்டமர்ஸை சொன்னேன், சரி போய் வேலையை பாருங்க, அப்புறம் அந்த வெள்ளை பேப்பர் ஒட்டி இருக்கே அதை தூக்கி போடுங்கன்றாரு மனோஜ். சந்தோஷம் ஜீவாவும் அங்கேருந்து போகிறாங்க. ஒரு வழியா விஜயாவை கூட்டிக்கிட்டு மீனா முத்து அண்ணாமலைன்னு வந்துட்டு இருக்க அவங்களுக்கு பின்னாடி விஜயா வந்துட்டு இருக்காங்க. பார்த்து வாங்க அப்படின்னு முத்துவும் வாங்கத்த அப்படின்னு மீனாவும் வரவேற்பு பத்திரம் வாசிச்சுக்கிட்டே வர்றாங்க. வீட்டு கதவு கிட்ட வந்தது ரொம்பவே உற்சாகமா மீனா அம்மா அப்படின்னு கூப்பிட ஆ அப்படின்றாங்க அந்த அம்மா. அத்தை மாமா வந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல கிச்சன்ல இருந்து வேகமா மீனாவோட அம்மாவும் பக்கத்து ரூம்ல இருந்து ரொம்ப ஸ்பீடா சத்யாவும் வெளியே ஓடி வர்றாங்க. அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல வணக்கம்மான்னு சொல்லிட்டு அவரு உள்ளர போறாரு. வாங்கத்த அப்படின்னு மீனா கூப்பிட வாங்க சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க ஒரு கட்டசிக்கு கூட ஒரு நல்லா இருக்கேன்னு பேச்சு இல்லை, ஒரு சின்ன சிரிப்பும் இல்லை விஜயா கிட்ட இருந்து. அத்தை அம்மா இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் சத்யா அண்ணாமலை கிட்ட வாங்க மாமான் இருக்காரு. ரொம்ப சந்தோஷங்க, நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க மீனாவோட அம்மா. விஜயா கையில இருந்த ஹேண்ட்பேக்கை கீழே வச்சுட்டு நானும் தான் இங்க வருவேன்னு கனவுல கூட நினைக்கல, என்ன பண்றது அப்படின்னு சொல்ல மற்றவங்க முகம் வாடி போய் பார்க்குறாங்க. அண்ணாமலை அடங்கவே மாட்டியான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்க சத்யா அவங்களையே வச்சக்கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. சில நேரத்துல சூழ்நிலைகள் மொத்தமா நமக்கு எதிராக திரும்புது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க விஜயா அவங்க தங்க கூப்பிட்டு இருக்காங்க, அது அவங்களோட பெரிய மனசு, அதுக்கு நாம நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆமா சொல்றாங்க, ஏதோ நீங்க சொன்னீங்களேன்னு தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற விஜயா உஃப் அப்படின்னு ஊதிட்டு ஒரு வாரம் எப்படி தான் இங்கே இருக்க போறேனோ தெரியல அப்படின்னு அவங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ணாமலை முகம் சுருங்க பார்க்க சத்யாவுமே சின்ன எரிச்சலோடு தான் பார்க்குறாரு. அவங்க அம்மா தான் பெரிய தியாகியாச்சே, பரிதாபமாக பார்க்குறாங்க. அவங்க மீனாவை சங்கடமாக பார்க்க மீனா அவங்கள சங்கடமாக பார்த்துக்கிறாங்க. சம்மந்தி அம்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க மீனாவோட அம்மா. அத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நாங்க செஞ்சு கொடுக்குறோங்கிறாங்க மீனா. பலக்குரல் வீட்டில் நடந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்காது, டோன்ட் ஒரி மம்மி அப்படின்னு முத்து சொல்ல விஜயா முத்துவை திரும்பி பார்க்குறாங்க. உங்களுக்கு தேவையான எவ்ரிதிங் நாங்க பார்த்துக்கிறோம், ஓகே மம்மி அப்படின்னு முத்து சொல்ல அட சூப்பரா பேசுறீங்களேன்ற மாதிரி மீனா பார்க்குறாங்க. எரிச்சலாகிற விஜயா பாத்தீங்களா அவன் என்ன கிண்டல் பண்றான், மம்மின்னு கூப்பிடுறான் அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்ல அம்மாவுக்கு இங்கிலீஷ்ல அதுதானே அர்த்தம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அதுதான், நான் பெரிய இங்கிலீஷ்காரி மாதிரி பந்தா பண்றேன்னு குத்தி காட்டுறான்றாங்க விஜயா. ஐயோ என்னங்க இது, அத்தை இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு மீனா உடனே முத்துவை பாக்குறாங்க. அது உன் மனசாட்சி சொன்னதா இருக்கும், அவன் ஒன்னும் குத்தி காட்டலையே, முத்து இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை பெருமையா சொல்றாரு. உடனே விஜயா அப்படின்னு கேட்க முத்துவும் ஆமான்னு தலையாட்டுறாரு. மீனாவும் புன்னகை மண்ணிய ஆமான்னு தலையாட்டுறாங்க. சத்யாவும் சிரிப்போட ஆமா ஆண்டி, மாமாவும் அக்காவும் சேர்ந்து இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு அவரு. விஜயா பயங்கர அதிர்ச்சியோட அவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. ஏய் நீயும் போறியான்னு மீனாவை பார்த்து கேக்குறாங்க. உடனே மீனாவும் எஸ் ஆண்டிங்கிறாங்க. அவங்க அப்படியே ஆச்சரியமா அதிர்ச்சியுமா பார்த்துக்கிட்டு இருக்க மீ அண்ட் மை ஒய்ஃப் கோயிங் டு இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு முத்து சொல்ல மீனா ரொம்ப பெருமையா சிரிக்க விஜயா ஏகப்பட்ட நக்கலா சிரிச்சிடுறாங்க. அவங்க குபீர்னு சிரிக்கிறத பார்த்து மீனாவோட சிரிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணா போயிடுது. அப்படியே அவங்க அந்த சிரிப்பை அடக்கிக்கிட்டு இருக்க சிரிப்பு கூட வருதான்னு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லைங்க, இவ இங்கிலீஷ் கத்துக்கிட்டு என்ன செய்ய போறா, இங்கிலீஷ்ல கூவி கூவி பூ விற்க போறாளா அப்படின்னு விஜயா கிண்டலாவே கேட்க
முத்து மீனா 2 பேரும் அப்படியே மொத்த சந்தோஷமும் தொலைஞ்சு போக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. விஜயாவுக்கு இன்னும் சிரிப்பு வருது. சிரிப்பை மறைக்கிறதுக்காக திரும்பிக்கிறாங்க. முத்து மீனா அவங்க அம்மா சத்யான்னு 4 பேருமே ரொம்ப சங்கடமா நிக்கிறாங்க. அதுலேயும் சத்யா வெறுப்போடு பார்த்துட்டு இருக்காரு. டென்ஷன் ஆகிற அண்ணாமலை ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க, அதை கூட உனக்கு பாராட்ட தெரியாதா அப்படின்னு கேட்க அப்படின்னு பார்க்குறாங்க விஜயா. அட விடுப்பா அம்மா, என்னைக்கு தான்ப்பா எங்களை பாராட்டி இருக்காங்க. மம்மி நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளையில நானும் மை ஒய்ஃபும் டைட்டானிக் பட ஹீரோ ஹீரோயின் மாதிரி இங்கிலீஷில் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்ல, பேசுவீங்க பேசுவீங்க, பேசி 5-6 பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்க. டேய் மொத்து அப்படின்னு சத்தம் கேட்குது. உடனே திரும்பி பார்க்க அங்கே ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க. வாங்க ரவி, வாங்க ஸ்ருதிங்கிறாங்க மீனா. ரவி என்னடா 2 பேரும் ஹோட்டலுக்கு போகலையான்னு அண்ணாமலை கேட்குறாரு. அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வர்றீங்கன்னு முத்து சொன்னான்ப்பா, அதுதான் பார்க்க வந்தோன்றாரு ரவி. அடுத்து அம்மா பக்கம் திரும்பி, அம்மா சாரிம்மா அப்படின்னு ரவி சொல்ல, நீ ஏண்டா சாரி சொல்ற அப்படிங்கிறாங்க விஜயா. அங்கேருந்து வர்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லம்மா அப்படின்னு ரவி சொல்ல, சாரி ஆண்டி, நான் அங்கே இருந்திருந்தா அப்படி நடந்திருக்கவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விஜயா ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க. அம்மா ஸ்ருதி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் நல்லா திட்டி விட்டுட்டாமா அப்படிங்கிறாரு ரவி. நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பரவாயில்ல விடுமா, அவங்களோட பழக்க வழக்கம் வேறையா இருக்கு, எனக்கு அது செட் ஆகலை, அதுதான் வந்துட்டேன் அப்படின்றாங்க விஜயா. அப்படி அங்க செட் ஆகாத அளவுக்கு என்ன நடந்ததுன்னு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே முத்து, அது ஒன்றும் இல்லப்பா, பலக்குரல் வீட்டில் பாட்டு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரவி முத்துவை அடக்கிடுறாரு. ஆனாலும் முத்து அடங்குறதால பெரிய இடத்து பார்ட்டிங்கிறதுனால சரக்கெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க. நாங்க குடிச்சா குடிகாரங்க, பணக்காரங்க குடிச்சா அது ஸ்டைலு கல்ச்சரு அப்படின்னு சொல்றாங்கன்றாரு முத்து. மாமா காசு இருக்கவங்க குடிச்சா அது பேரு ட்ரெண்டிங்கு கல்ச்சரு, ஆனா அதுவே நம்மள போல காசு இல்லாதவங்க குடிச்சா குடிகாரன் பொறுக்கின்னு தாண்டா சொல்லுவாங்கன்றாரு முத்து. ஆமான்றாரு சத்யாவும். அப்படியெல்லாம் இல்ல, எங்க இருந்து குடிச்சாலும் குடிக்கிறது தப்பு தான் அப்படிங்கிறாங்க மீனா. டிஸ்கஷன் எங்கெங்கயோ போயிட்டு இருக்க. சரிடா, அங்க என்ன பிரச்சனை அதை சொல்லுன்னு அண்ணாமலை கேக்குறாரு. விஜயா என்ன பண்றது, ஒன்னும் நிறுத்த முடியாதுன்னு திடுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதான்ப்பா, பார்ட்டிக்கு வந்தவங்க குடிச்சிட்டு கொஞ்சம் ஆட்டம் பாட்டமா இருந்திருக்காங்க. அப்ப பலகுரலோட அம்மா வந்து அம்மா ஆடுவாங்கன்ற மாதிரி சொல்லி இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, ஸ்ருதி விஜயாவை சங்கடமா பார்க்க அவங்க தரையை பார்க்குறாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து அம்மாவை ஆட சொல்லி இருக்காங்கப்பா அப்படின்னு ரவி சொன்னா, ஆனா அம்மாவுக்கு அது எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும்பா அப்படின்னு குரல் உடைஞ்சு போய் சொல்றாரு முத்து. உடனே விஜயா, உங்ககிட்ட இந்த விளக்கத்தெல்லாம் சொல்ல சொன்னாங்களான்ற மாதிரி முத்துவை பாக்குறாங்க. என்னப்பா சொல்றீங்க, சம்மந்தி அம்மா பெரியவங்க, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு மீனாவோட அம்மா வந்து ஆஜராகிறாங்க. முதல்ல குடிக்கிற இடத்துலயே அத்தை இருக்க மாட்டாங்க, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லி இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கே இது லேட்டா தான் தெரியும் மீனா, நான் அங்க இருந்திருந்தா என் மம்மிய நல்லா திட்டி விட்டுருந்திருப்பேன் அப்படிங்கிற ஸ்ருதி மறுபடியும் விஜயா பக்கம் திரும்பி, ஆன்டி அவங்களுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் ஆன்டிங்கிறாங்க. விடு ஸ்ருதி, நீ எதுவும் தப்பு பண்ணலையே, உங்க அம்மா குணத்துக்கும் ஓன் குணத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஓ மேல எந்த கோபமும் இல்லை, உங்க வீட்டு சூழ்நிலை எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான்றாங்க விஜயா. அடேங்கப்பா, இந்த அளவுக்கு விஜயாவுக்கு அறிவு வந்துருச்சுன்னா அது நல்ல விஷயம்தான். ஸ்ருதி சங்கடத்தோட ரவியை பாக்குறாங்க. பலகுரல் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிற முத்து கொஞ்சம் யோசிச்சுட்டு ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிறாரு. ஸ்ருதி அட அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்க, மறப்போம் மன்னிப்போம்ங்கிறாரு ரவி. இதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டியாடான்னு கேட்க, ஆமா இந்த பழமொழி எல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் ஓகே மம்மி அப்படின்னு முத்து கேட்க, யோ சகிக்கல அப்படின்ற மாதிரி விஜயா முகத்தை அஷ்டகோணல வச்சு பாக்குறாங்க. இதை கேட்டு ரவியும் ஸ்ருதியும் சிரிச்சிட்டு இருக்க, அவங்களையும் ஒரு முறை முறைக்கிறாங்க விஜயா. அண்ணாமலை விஜயாவுக்கு ஸ்ருதி வீட்டில் நடந்ததை நினைச்சு ரொம்ப சங்கடமா நின்றுட்டு இருக்காரு. அப்படியே சிரிப்போட முன்னாடி வர்ற ஸ்ருதி, அப்ப அங்கிள் நாங்க போயிட்டு வரோம் அங்கிள்ன்றாங்க. உடனே மீனாவோட அம்மா, இருமா இப்பதானே வந்தீங்க, சாப்பிட்டுட்டு போலான்றாங்க. ஆஹா இல்ல ஆண்டி, ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்பா அம்மா இங்கே தானே இருக்க போறாங்க, நான் இன்னொரு நாள் வரேன்ப்பா, கிளம்புறோம்ப்பா அப்படிங்கிற ரவி. அப்பா போயிட்டு வரோம்ப்பா, அத்தை போயிட்டு வரோம்,
அப்படின்னு அம்மா கிட்ட திரும்புறாரு. அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி அம்மா வரமான்னு சொல்லிட அவங்களும் உம்முன்னு தலையாட்டுறாங்க. முத்து, கேஷ் விஷயமா ஏதாவது தெரிஞ்ச அப்டேட் பண்ணுடா அப்படின்னு ரவி சொல்ல, ஓகே அப்டேட்டியோ அப்படின்னு முத்து சொல்ல மீனா ரொம்ப பெருமையா சிரிச்சுக்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் கிளம்ப அவங்கள வழி அனுப்ப மற்றவங்கெல்லாம் போக, டாடி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு முத்து பக்கத்துல வர அப்படிங்கிறாரு அண்ணாமலை. விஜயா மறுபடியும் திகச்சு போய், ஓ நீங்க இப்ப டேடியான்னு கேக்குறாங்க. ஆசைப்படுறான், கூப்பிடட்டும், இப்ப என்னங்கிறாரு அவரு. விளங்கிடும் அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. நீ கூப்பிடுறா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, டாடி பலகுரல் எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்குது, அதோட மம்மி பண்ணின தப்புக்கு இது நம்ம மம்மி கிட்ட வந்து சாரி கேக்குது அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவங்கள அனுப்பிட்டு சத்யா, மீனா, அவங்க அம்மான்னு 3 பேரும் உள்ளர வந்து நிற்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டே வந்த மீனா, ஸ்ருதி ரொம்ப நல்லவங்க தாங்க அப்படின்னு சொல்ல, அது என்னமோ உண்மைதான், பலகுரல் மம்மிக்கு ஸ்க்ரூ கொஞ்சம் கழண்டு இருக்குது, அதனாலதான் நம்ம மம்மிய கடுப்பேத்தி பார்த்துருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் விஜயாவை பார்க்குறாங்க. அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நடந்துக்குவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்துவம் புரிஞ்சுதுன்ற மாதிரி தலையாட்டிட்டேன். நம்ம மம்மிக்கு பலகுரலோட வீட்டை பிடிச்சிருந்தது, ஆனா அங்க இருக்கிற ஆளுங்களை தான் பிடிக்காம போயிடுச்சு. என்ன மம்மி அப்படின்னு முத்து கேட்க, விஜயா சங்கடமும் எரிச்சலுமா முகத்தை திருப்பிக்கிறாங்க. இந்த வீட்டில் வேணும்னா உங்களுக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற ஆளுங்க உங்க மரியாதைக்கு ஒரு துளி பாதகம் வராம பாத்துக்குவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, பாத்துக்கிட்டாலும் அப்படின்ற மாதிரி விஜயா அப்படியே ஒருத்தரையா பாக்குறாங்க. மீனாவோட அம்மா அப்படியே ஆமா ஆமான்னு புன்னகை மண்ணியா நிக்கிறாங்க. மீனா முத்துக்கிட்ட வந்து, ஏங்க சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க, அம்மா சுடுதண்ணி வைக்க சொன்னேன் இல்லம்மா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்க, அப்பவே சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன் மீனான்றாங்க அவங்க அம்மா. அத்தை நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா அந்த பக்கமா போறாங்க. விஜயா போயிட அவங்க கீழே வச்ச ஹேண்ட் பேக்கையும் அவங்க கொண்டு வந்த பேக்கையும் எடுத்துக்கிட்டு மீனா ரூம்குள்ள போறாங்க. அங்க இருக்க ஒரு சேர் எடுத்து போட்டு, அப்பா நீ இதுல உட்காருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை உட்கார போறாரு. அண்ணே இருங்கண்ணே, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனாவோட அம்மா உள்ளர போறாங்க. இப்போ முத்துவும் சவாரிக்கு போகிறதில்ல போல இருக்கு, முழு நேரமாக இங்கிலீஷ் கிளாஸ் தான் போகிறாங்களாட்டிருக்கு. அவங்க கிளாஸ்ல உட்காந்துருக்க ஸ்வேதா போர்டில் ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சின்சியரா காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. எழுதி போட்டுட்டு திரும்புற ஸ்வேதா, நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்ல, முத்து படக்குன்னு கையை தூக்கிட்டு நிக்கிறாரு. ஸ்வேதா அவர் பக்கம் பார்க்க, அப்படின்னாங்கிறாரு, வார்த்தையை உச்சரிக்கிறது அதான் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஓகே ஓகே நான் ஒரு தலையாட்ட. அந்த வடக்கன் இவரோட ரசிகராகவே மாறிட்டான் போல இருக்கு. முத்துவை தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது அதுல இருக்க எல்லா லெட்டர்ஸையும் அந்த வார்த்தையில சொல்லுவோம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ஆமா அப்படி சொன்னாதானே அந்த வார்த்தையை முழுசா சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு முத்து. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை, சில வேர்ட்ஸ்ல சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, சைலண்டா இருன்னு சொல்லுவாங்க, அது தெரியும், அது என்ன சைலண்ட் லெட்டரு அப்படின்னு முத்து கேட்குறாரு. மீனா அவரோட கையை பிடிச்சி, ஏங்க முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க அப்படின்னு அவரை அமைதிப்படுத்துறாங்க. சைலண்ட் லெட்டர்ஸ்னா சில வேர்ட்ஸ்ல இருக்க லெட்டர்ஸை உச்சரிக்கும் போது சொல்ல மாட்டோம், ஆனா அந்த லெட்டர் அந்த வேர்ட்லயே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. என்ன இது அநியாயமா இருக்கு, அது எப்படி ஒரு லெட்டர் இருக்கும்போது அதை சொல்லாம விடுவாங்க அப்படின்னு முத்து கேட்க, குட் கொஸ்டின் அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. சரி இப்ப வாக்னா என்ன அர்த்தம்னு அவங்க கேட்க, நடக்கிறதுங்கிறாங்க மீனா. ஆமா வாக்னா நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற ஸ்வேதா போர்டுகிட்ட போய் WALKன்னு எழுத, முத்து அதை படுவேகமா காப்பி பண்றாரு. அவர் எழுதுறத பார்த்து எல்லாருமே எழுதுறாங்க. இது வாக், எல்லுங்கிற லெட்டர் இருக்கு, அதை நாம சொல்லும் போது வால்க்குன்னு சொல்றது இல்ல, வாக் அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்வேதா. ஆமா வாக்கிங் அப்படிதான் சொல்றோங்கிறாரு முருகன், வால்கிங்னு சொல்றது இல்லையேங்கிறாரு அவரும். கரெக்டானே அப்படின்னு முத்துவைய மாஸ்டராக்கி முருகன் சந்தேகமா கேட்க, ஆமாண்டா நானும் இப்பதான்டா அதை யோசிக்கிறேன் அப்படிங்கிற முத்து. ஏன் டீச்சர், இங்கிலீஷ்ல இருக்கிறதே 26 எழுத்து தான், கஷ்டப்பட்டு அதை எழுதிட்டு ஏன் அந்த ஒரு எழுத்தை மட்டும் சொல்லாம இருக்காங்க அப்படின்னு முத்து கேட்க, அதனாலதான் அதை சைலண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம வடக்கன் சொல்றாரு. சரியா மேடம் அப்படின்னு அவரு கேட்க, எஸ் இன்னும் சில லெட்டர் சொல்றேன்,
அப்படிங்கிற ஸ்வேதா போர்டில் போய் ஒரு வேர்டு எழுதுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்க எனக்கு தெரியும்னு வடக்கன் கையை தூக்குறாரு. தெரிஞ்சா சொல்லுங்கன்றாரு முத்து. உடனே கிளாஸ்ல இருக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க ஏங்கன்னுட்டு இருக்காங்க மீனா. அதுக்கு அர்த்தம் தெரியுங்கிறது தான் அப்படின்னு அந்த வடக்கன் சொல்ல, ஓ ஐநோ 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 சும்மா கிண்டல் பண்ணேன்னு செம்மையா வழியிறாரு முத்து. ஐயோ பாடத்தை எடுக்க விடுறீங்களான்னு மீனா கேட்க, சாரி தங்கச்சி, டீச்சர் நீங்க சொல்லுங்கன்றாரு முத்து. இப்ப நோங்கிற வேர்ட்ல கே இருக்கு, ஆனா நாம சொல்லும்போது நோ அப்படின்னு தான் நாம சொல்றோம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அதுக்கு அந்த கேங்கிற லெட்டர் இல்லாமலே இருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, கரெக்ட் மீனாங்கிறாரு முத்து. அதுல கே இல்லைன்னா வேர்டோட மீனிங்கே மாறிடும், நவ் அப்படின்னு ஆயிடும் அப்படிங்கிற அந்த வடக்கன் மேடம் கரெக்டானு கேட்க, எஸ் அகெயின் யூ ஆர் கரெக்ட் அப்படிங்கிற ஸ்வேதா, ஆமா இந்த லெட்டர் இல்லைன்னா இந்த வேர்டோட மீனிங்கே மாறிடும் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த கேவை எடுத்துட்டு அந்த டபிள்யூவை எடுத்துட்டா நம்ம பேசுற மாதிரியே நோன்னு ஆயிடும்லங்கிறாரு முத்து. ஏங்க அது வேற நோங்க, அதுக்கு தெரியாது இல்லைன்ற அர்த்தம் அப்படின்னு மீனா சொல்ல முத்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஐய என்ன இது, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையில இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் தூக்கிட்டா தெரியறது கூட தெரியாதுன்னு ஆயிடும் போல இருக்கேன்றாரு அவரு. உடனே மீனா முத்துவோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஸ்வேதா இவர் ரொம்ப குழப்பிக்கிறாரு, நீங்களே எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு ஒரு வழியா ஸ்வேதாவுக்கு வழி விடுறாங்க மீனா. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஸ்வேதா BOMP பாம்ப்னு எழுதுறாங்க. பாம்னா எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாம பாம் அப்படின்னு சொல்லும் போது கடைசியில பி இருக்கு, அதனால பாம்ப் அப்படின்னு படிக்க கூடாது அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அதுக்கு எதுக்கு அந்த லெட்டர் அங்க போடணும் அப்படின்னு முத்து கேக்குறாரு. உடனே மீனா விளக்கம் கொடுக்க வர்றாங்க. அதான் சொல்றாங்கல்ல, அந்த லெட்டர் அங்க இல்லைன்னா அந்த மீனிங்கே மாறிடுமா அப்படின்றாங்க மீனா. மொத்தத்துல அதுக்கு கிளியரான பதில் சொல்ல மாட்டீங்க, நீங்களும் சொல்ல விட மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ டெப்ட் அப்படின்னு எழுதிட்டு இது என்னன்னு தெரியுமான்னு ஸ்வேதா கேட்க, நல்லா தெரியும் கடன் தானேங்கிறாரு முத்து. இதுல இருக்கிற பி சைலண்ட் சொல்லும் போது டெட் அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க ஸ்வேதா. அது சரி, அந்த வார்த்தையில இருக்க பிய மறைச்ச மாதிரி என் வாழ்க்கையில இருக்க கடனையும் யாராவது மறைச்சாங்கன்னா புண்ணியமா போகும் அப்படின்னு மறுபடியும் முத்து அவரோட சொந்த சோகத்துல விழுந்துட வடக்கன் அவரை ரொம்ப பாவம் பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு. மொத்த கிளாஸ் அவரை கொஞ்சம் பாவத்தோட பாக்குறாங்க. கிளாஸ் மொத்தத்தையும் அப்படியே சோக கடல்ல மூழ்க வச்சிடுறாரு முத்து. ஸ்வேதா கொஞ்சம் முன்னாடி வந்து, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது, நாளைக்கு வரும்போது எல்லாரும் இதே மாதிரி சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கிற 10 வேர்ட்ஸ் எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, ஓகே எழுதிட்டு வரோன்றாங்க. அங்கங்க நெட்ல எல்லாம் இருந்து பார்த்து எழுதக்கூடாது, சொந்தமா எழுதணுங்கிறாங்க ஸ்வேதா. ரொம்ப உஷாரா இருக்கீங்க மேடம் நீங்கன்றாரு வடக்கன். ஸ்வேதா சிரிச்சுக்கிட்டே அந்த பெண்ணை கொண்டு போய் அங்க வச்சிட்டு இருக்க. எல்லாரும் எழுந்திருச்சு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. மீனா ஹோம்ஒர்க் வேற கொடுத்துருக்காங்க அப்படின்னு முத்து கேட்க, நான்லாம் உங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டேன்ப்பா, நீங்களா தான் யோசிச்சு எழுதணுங்கிறாங்க மீனா. அடேங்கப்பா, என்னால பண்ண முடியாதுன்னு பாக்குறியா, அதெல்லாம் நானே எழுதிக்கிறேம்மா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல வந்து நிக்கிற முருகன் அண்ணன்னு கூப்பிடுறாரு. எனக்கு வித்யா சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்ல, டேய் இதெல்லாம் நாம சொந்தமா எழுதணும்டா, அப்பதான் நம்ம இங்கிலீஷ்ல பேச முடியுங்கிறாரு முத்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு, போயிட்டு வரேன் சிஸ்டர் அப்படின்னு கிளம்புறாரு முருகன். ஏங்க நான் போய் ஸ்வேதாவை பார்த்து சொல்லிட்டு வரேங்க அப்படின்னு மீனா கிளம்பிட முத்துன்னு கூப்பிடுறாரு வடக்கன். புக் எடுக்க போன முத்து திரும்ப 1 செகண்ட் பக்கத்துல வர்றாரு. சார் சொல்லுங்க மிஸ்டர் சார், அன்னைக்கே நான் உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க சார் அப்படிங்கிறாரு முத்து. முஜே கியா, எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு வடக்கன். இல்லைங்க சார், எதிர்காலத்துல இதே மாதிரி ஸ்கூல் வச்சு ஏழை பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பேன்னு சொன்னீங்க பாருங்க சார், சூப்பர் சார் அப்படின்னு முத்து சொல்ல, நம்ம வடக்கனும் தேங்க்ஸ்ன்னு தலையாட்டுறாரு. நானும் உங்களை நோட் பண்ணேன், நல்லா காமெடியா பேசுறேன், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், உங்ககிட்ட பேசினாலே எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்னு வடக்கன் சொல்ல, கரெக்டுங்க சார், என்னை பார்க்குற நிறைய பேர் அப்படிதாங்க சார் சொல்லுவாங்க அப்படின்னு முத்து சந்தோஷமா தலையாட்டிட்டு சிரிக்கிறாரு. நீங்க வெளியே சிரிக்கிறத எல்லாரும் கவனிக்கிறாங்க, ஆனா உங்களுக்குள்ளே சம்திங் மற்றவங்கள சிரிக்க வைக்கிறவங்க அவங்களோட கஷ்டத்தை தங்களுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருவாங்க, நீங்களும் அப்படித்தான்னு நான் கவனிச்சேன் அப்படின்னு அந்த பீகாரியன் கேட்க இவர் அப்படியே கொஞ்சம் சோகமாயிட்டு இருக்காரு. அது லோன் பத்தி பேசுறப்போ உங்க வாய்ஸ்லயே சம்திங், எனி ப்ராப்ளம், லோன் கியா பாத்து, என்ன விஷயம்
அப்படின்னு கேக்குறாரு நம்ம வடக்கன். அதை விடுங்க சார், அது ஏன் பிரச்சனைங்க சார். நீங்க சொன்னீங்கல்லங்க சார், என்னால நிறைய பேர் சிரிக்கிறாங்கன்னு, அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் சார். எந்த மனுஷன் தாங்க சார் பிரச்சனை இல்லாம இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, அவரு தலையசைச்சிட்டு, நான் ஒரு ரீசனோடு தான் கேட்குறேன், என்னால் சொல்யூஷன் சொல்ல முடியும்ல அப்படிங்கிறாரு வடக்கன். சார், என் பிரச்சனைக்கெல்லாம் அந்த ஆண்டவனே வந்தாலும் சொல்யூஷன் சொல்ல முடியாதுங்க சார் அப்படின்னு முத்து சிரிப்போடு சொல்கிறாரு. அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பிகாரியன் கேட்க, சார், என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருக்காங்க சார், அவனால தாங்க சார் எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிற முத்து அவங்க ஃபினான்ஸ் வாங்க போனது. அப்போ விஜயா, சிந்தாமணி, மனோஜ்னு 3 பேர் அங்கே இருந்தது. இதில் உங்கள் ஹஸ்பண்டோட கையெழுத்து வேணும் அப்படின்னு ஃபினான்சியர் சொன்னது. அவரோட கையெழுத்தை மனோஜே போடுவார்னு சிந்தாமணி சொல்ல, ஏற்கனவே இது எல்லாம் தெரிஞ்சிருந்த விஜயா ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி பாக்குறது. மனோஜும் ஒரு பார்வை பார்த்துட்டு, என் அப்பா சைனை நான் நல்லாவே போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டதையும் சொல்றாரு. அதுக்கடுத்து ஃபைனான்சியர் வீட்டுக்கு வந்தது. 3 மாசம்தான் டைம், ஒரு நாள் தாண்டினா கூட நான் ஏலத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு இப்ப பத்திரம் எழுதுறேன், நீ கையெழுத்து போடு அப்படின்னு ஃபினான்சியர் சொன்னதையும் சொல்றாரு. அடுத்தது அவரு ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிட அதை படிச்சு பார்க்குற ரவி, நாம கட்ட வேண்டிய 38 லட்சம் ரூபாய இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள கட்டி ஆகணுமா, அப்படி கட்டலைன்னா வீட்டை ஜப்தி பண்ணி சீல் வைக்க போறோன்னு நோட்டீஸ் வந்திருக்குடா அப்படின்னு ரவி சொன்னதையும் முத்து சொல்லி முடிக்கிறாரு. அதனால வீட்டில் இருக்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதா ஆயிடுச்சுங்க சார். கோர்ட்டும் லீவுன்றதுனால எங்களாலையும் எதுவுமே பண்ண முடியலைங்க சார். மீதி இருக்கிற 38 லட்சம் ரூபாயும் கட்டினாதான் நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே போக முடியுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, இதை ஃபுல்லாக பொறுமையாக கேட்டுக்கிட்ட நம்ம வடக்கன், நீங்கள் உண்மையிலேயே கிரேட் முத்து. இந்த காலத்தில் பிரதர்ஸ் வாங்குற கடனுக்கு யாரும் பொறுப்பை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன் ஷேர் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதை மொத்தமாக ஏற்றுக்கிட்டு பணத்துக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அந்த பிகாரியன் சொல்ல, எல்லாமே எங்கள் அப்பாவுக்காக தாங்க சார், ரொம்ப நல்ல மனுஷங்க சார், அவர் மனசு நொந்து போயிருக்காருங்க சார், என்ன பண்ணுறதுனே தெரியலங்க சார் அப்படின்னு கலங்கி கவலையோட சொல்றாரு முத்து. நீங்க சொல்றத பார்த்தாலே தெரியுது, ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்ககிட்ட பணத்தை வாங்க பாக்குறாங்க. யாரு இந்த ஃபைனான்சியர், எங்க இருக்கான், பேர் என்ன, கியா நாம் ஹே அப்படின்னு பிகாரியன் அடுக்கடுக்கா கேக்குறாரு. விக்னேஷ்னு ஒரு ஆளுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, சரி, நான் அந்த ஆளை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறேன், நம்ம போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வடக்கன் சொல்ல, முத்து அப்படியே அதிர்ந்து போய், என்னங்க சார், நீங்கள் இன்னும் பெரிய கவர்மெண்ட் அதிகாரி மாதிரி விசாரிக்கிறேன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்க, ஆமாம் முத்து, அதான் உண்மை, நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருங்கிறாரு அந்த வடக்கன். அது இருந்தது முத்து மட்டும் இல்லை, நாமளும் தான். அமைதியா அழகா இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்துருந்த பையன் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா அப்படின்னு நம்மளாலையும் வாயை திறக்காம இருக்க முடியல. சார், என்னங்க சார் சொல்றீங்க, அப்ப நீங்க உங்களை பத்தி பேசும்போதெல்லாம் சொல்லவே இல்லைங்க சார் அப்படின்னு முத்து ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. அது சீக்ரெட்டா ரைட் போவோம், அதனால என்னை பத்தி பெருசா வெளியே சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு அவரு சொல்லிக்க, ஓ அப்படின்னு ஆச்சரியம் மாறாம பாக்குறாரு முத்து. என்ன மாதிரி ஆபீசர்ஸும் வெளியே சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அண்டர் கவர் அப்படின்னு நம்ம மிஸ்ரா சொல்ல, சார் அதான் இப்போ என்கிட்ட சொல்லிட்டீங்களேன்றாரு முத்து. ஒரு செகண்ட் உம்முன்னு பார்த்துட்டு, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு முத்து, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்றாரு அவரு. சார், ரொம்ப நன்றிங்க சார்ங்கிறாரு முத்து. நியாயமான பணத்தை கேட்டா கூட நான் கொடுக்க ரெடியா தாங்க சார் இருக்கேன், ஆனா அந்த ஆள் அநியாயத்துக்கும் வட்டி போடுறாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, புரியுது, அதனாலதான் நான் வரேன்னு சொல்றேன். அந்த பினான்சியர் கிட்ட கண்டிப்பா பிளாக் மணி இருக்கும், அந்த ஆள் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், எங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட பயந்துதான் ஆகணும், நான் வந்து பேசுறேங்கிறாரு மிஸ்ரா. சார் சார், நான் நேத்து தாங்க சார் சாமியெல்லாம் திட்டினேங்க சார், நல்லவங்களுக்கு நீ உதவியே பண்ண மாட்டியான்னு. சாமிக்கு ரோசம் வந்துருச்சு போல இருக்குங்க சார், அதனாலதான் உங்களை அனுப்பி வச்சிருக்குது, ரொம்ப நன்றிங்க சாருங்கிறாரு முத்து. பரவாயில்ல முத்து, ஆனா நான் என்னை பத்தி உங்ககிட்ட சொன்னத நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேணாங்கிறாரு வடக்கன். புரியுதுங்க சார், புரியுதுங்க சார், இந்த இங்கிலீஷ் வார்த்தையில இருக்க சைலண்ட் லெட்டர் மாதிரி நீங்களும் எங்க கூட சைலண்டா இருந்திருக்கிறீங்க அப்படின்னு முத்து சொல்ல, மிஸ்டர் மிஸ்ரா வாய் விட்டு சிரிக்கிறாரு. சரி, யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு அவர் சொல்ல, சார் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க சார், என் அப்பா மீனா கிட்ட மட்டும் சொல்லுறேங்க சார், சொல்லிக்கிறேங்க சார் அப்படின்னு முத்து கேட்க,
ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு நான் அந்த ஃபினான்சியரை பத்தி விசாரிக்கிறேன், அப்புறம் நாம போய் பேசுவோங்கிறாரு மிஸ்ரா. சார் ரொம்ப நன்றிங்க சார், முத்து சொல்ல நான் வரேன் அப்படின்னு முத்துவோட தோல்ல தட்டிட்டு கிளம்புறாரு மிஸ்ரா. முத்து ஒரு சின்ன ரிலீஃபும் புன்னகையுமா நின்று பார்த்துட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோவில் விஜயாவும் அண்ணாமலையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் 2 சேர் வந்துருச்சு, ஒரு டீப்பாய் இருக்கு. 2 பேரும் சேர்ல உட்காந்து டீப்பாயில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன குழம்பு இது அப்படின்னு விஜயா கேட்க, மிளகு குழம்பு சம்மந்தி அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சொல்றாங்க அவங்க. என்ன வைக்கிறீங்களோ, எங்க வீட்டுல மிளகு குழம்பு பண்ணினேன்னா சாப்பிட மாட்டாங்க, அப்படியே ஊத்தி ஊத்தி குடிப்பாங்க அப்படின்னு விஜயா ரொம்பவே எரிச்சலும் நக்கலுமா சொல்லிட்டு இருக்க. முத்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போறாரு. மீனாவை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் மீனா இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொண்டு வர்றாங்க. அதை நாங்க சாப்பிட மாட்டோம், நீங்க வேணா சாப்பிட்டுக்கங்க, நானும் என் பையனும் நான் செஞ்சதுதான் சாப்பிடுவோன்னு விஜயா மனோஜுக்கு தட்டுல சாப்பாடு போட்டதையும் மனோஜ் சாப்பிட முடியாம சிரமப்பட விஜயா முறைச்சதும், அம்மா வாயில வைக்க முடியலம்மா அப்படின்னு மனோஜ் உண்மையை சொன்னதும் முத்துவுக்கு ஞாபகம் வருது. முத்து நமட்டு சிரிப்போட உட்கார்ந்து இருக்க. அண்ணாமலை முத்துவை பார்த்து, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது, சில விஷயங்களை வெளியில சொல்ல முடியாது, அப்படியே அமைதியா இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பாவும் பையனும் அப்படி எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்வமா பாக்குறாங்கிறத விட ஆராய்ச்சியா பாக்குறாங்கன்றது தான் கரெக்டா இருக்கும். எப்படியும் அவங்களாவே வாயை கொடுத்து அந்த இன்சிடென்ட்டை வெளியே கொண்டு வந்து அவங்களே அவங்களுக்கு கேவலத்தை தேடிக்க தான் போறாங்க. விஜயா மாதிரி சில பேருக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்குமே புத்தி வராதுன்றது நல்லா தெரியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.